தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்பு. காலை 11 மணி அளவில் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். தமிழகம் மற்றும் கேரளம் பகுதிகளில் நாளை தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி உள்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை அரசு கண்காணித்து வருவதாக எழிலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. கேரளா, அந்தமான் உள்ளிட்ட இடங்களில் பருவமழையை கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அறிவிப்பு. தமிழகத்தில் 25 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. உயர்கல்வித்துறை செயலாளராக ராஷ்மி சித்தார்த், நீல சீர்திருத்தத்துறை ஆணையராக ஹர்ஷ் சகாய் மீனா நியமனம். ஆளுநரின் செயலாளராக சஜ்ஜன் சிங் ஆர் சவான், பால்வளத்துறை ஆணையராக அஜித் யாதவ் நியமனம். தென்காசி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங், திண்டுக்கல் ஆட்சியராக துர்கா மூர்த்தியை நியமித்து உத்தரவு. தமிழ்நாட்டில் குடிநீர் விநியோகிக்கும் ஜல் ஜீவன் திட்டத்தை செயல்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சர் விஜய், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தான் வகிக்கும் பதவிக்கு பொருத்தமில்லாதவராக முதலமைச்சர் விஜய் பிதற்றியிருக்கிறார். திருச்சியில் முதலமைச்சர் பேசியதற்கு திமுக MP R ராசா பதிலடி. முதலமைச்சரின் இயலாமையை, சட்டம் ஒழுங்கை விமர்சிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் எதுவும் பேசாமல் வந்தது ஏன் என்றும் R ராசா கேள்வி. சிங்கப்பெண் திட்டத்திற்கு எத்தனை அதிகாரிகள் நியமனம், எத்தனை வாகனங்கள் வாங்கப்பட்டன, திட்டத்திற்கான அரசு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்றும் R ராசா கேள்வி. மாநிலம் எங்கே செல்கிறது என தெரியாத விஜயை அரசியலில் தலைவராக ஏற்க முடியாது என R ராசா காட்டம். நக்கல் நையாண்டி பேசி முதல்வருக்கான தகுதியை குறைத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் அறிவுரை. அதிமுகவுடன் கூட்டணி என்ற முடிவை திமுக தலைவர் எடுத்தாரா என R ராசா கேள்வி. அதிமுக திமுக கூட்டணி குறித்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசியிருக்கலாம் என்றும் விளக்கம். TTV தினகரன் அரசியலில் இருந்து ஒதுங்குவது நல்லது என அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏதேதோ சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் என்றும் விமர்சனம். பயிர்க்கடன் தள்ளுபடியால் 12 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விளக்கம். திமுகவின் தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் விஜய் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. அதிமுகவில் அப்போது நிலவிய சூழல் காரணமாக சந்திப்பு நடைபெறவில்லை என CTR நிர்மல்குமார் விளக்கம். எங்கு குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். ஒரு சில கொலை சம்பவங்கள் மூலம் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கை குறை சொல்ல வேண்டாம் என வேண்டுகோள். பாதுகாப்பு கருதி தலைமைச் செயலகம் உள்ளே செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை.
முதலமைச்சர் தனிப்பிரிவில் குறைகளை தெரிவிக்க வரும் மக்களுக்காக தலைமைச் செயலக நுழைவாயிலில் புகார் பெட்டி வைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 11 மாவட்ட ஊராட்சிகள், 40 ஒன்றியங்கள், 177 ஊராட்சிகளில் தொகுதி மறுவரையறை செய்ய முடிவு. உள்ளாட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றுவது குறித்தும் அரசுக்கு மாநில தேர்தல் ஆணையம் பரிந்துரை. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். 75 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியேற்றி பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகள் திறந்து வைக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. விருதுநகர் எம்பி தேர்தலில் மாணிக்கம் தாக்கூர் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி விஜய பிரபாகரன் வழக்கு. மாணிக்கம் தாக்கூர் மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை எதிர்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக 10 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக விளக்கம். சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் அருகே உள்ள கடைகளில் பயங்கர தீ விபத்து. டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீ விபத்து 2 டிராவல்ஸ் அலுவலகம் உள்பட 3 கடைகளுக்கும் பரவியதால் பரபரப்பு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் நாளை போராட்டம். உரிய நேரத்தில் பணிக்கு வராத மருத்துவர்கள், செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் எச்சரிக்கை. திருவண்ணாமலையில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 8 பேர் கைது. 3 பேரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட செவிலியர் உயிரிழந்த விவகாரம். டெக்ஸாமெதாசோன் என்ற மருந்து காரணமாக இருக்கலாம் என நிபுணர் குழு ஆய்வறிக்கையில் தகவல். நெல்லை அருகே பாதிரியார் குடும்பத்துக்கு கொலை மிரட்டல். 7 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய்க்கு இளையராஜா நன்றி. தனது எக்ஸ் பக்கத்தில் விஜயின் புகைப்படத்தை வைத்து ஆடியோ மூலமாக நன்றி கூறிய இளையராஜா. பிறந்த நாள் வாழ்த்து செய்தி அனுப்பிய தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்து செய்தி அனுப்பிய சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் இடையே பிரிவில் கடவுப்பாதை நவீனமயமாக்கும் பணிகள் தீவிரம். இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை புறநகர் மின்சார ரயில் சேவை குறைப்பு. அரசியல் கட்சிகள் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளில் ஏற்படும் அசம்பாவிதங்களில் பலியானவர்களுக்கான இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டுமா? தமிழ்நாடு அரசும் அதிமுகவும் 2 வாரத்துக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜெயலலிதா பாணியில் தற்போதைய அமைச்சர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்த தாவேக அரசு முடிவு. துறை சார்ந்த செயல்பாடு, செய்தியாளர் சந்திப்பில் எப்படி பேச வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்க உள்ளதாக தகவல். +2 துணைத் தேர்வுக்கு தட்கால் முறையில் விண்ணப்பிக்கும் முறை. நாளை வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. காக்ரோச் பார்ட்டி தலைவர் அபிஜித் தீப்கே அமெரிக்காவிலிருந்து 6ஆம் தேதி நாடு திரும்புவதாக அறிவிப்பு. விமான நிலையத்திலேயே தாம் கைது செய்யப்படலாம் என்றாலும் போராடும் உரிமைக்காக வர இருப்பதாக விளக்கம். சிபிஎஸ்இயின் புதிய தலைவராக லோகண்டா பிரசாந்த் சீதாராம் நியமனம். தலைவராக இருந்த ராகுல் சிங் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அறிவிப்பு.
சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளர் ஹிமான்ஷு குப்தா மாற்றம். +2 விடைத்தாள் மதிப்பீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளை தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை. சிபிஎஸ்இ மறு மதிப்பீட்டுக்கான ஆன்லைன் தளம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளான விவகாரம். மீண்டும் சீரான நிலையில் 12ஆம் வகுப்பு மறு மதிப்பீட்டுக்கு 16,000 மாணவர்கள் விண்ணப்பம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது பிரதமர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என ராகுல் காந்தி கேள்வி. சிபிஎஸ்இ முறைகேடு விவகாரத்தில் மாணவர்கள் மீது பிரதமருக்கு அக்கறை இல்லை எனவும் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலத்தின் 25வது முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் டி.கே. சிவக்குமார். முதலமைச்சருடன் 14 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக தகவல். கர்நாடக முதலமைச்சரின் காவேரி இல்லத்தில் சித்தராமையா தொடர்ந்து இருப்பார். முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு புதிய பங்களா ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவில் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 36,585 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸை இரண்டாக பிளக்க 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திட்டம். கட்சி தலைமைக்கும் சின்னத்துக்கும் உரிமை கோரப்போவதாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் ரிஜு தத்தா தகவல். கேரளத்தின் மிகப்பெரிய சவால் போதைப்பொருள் பரவல்தான் என்று முதலமைச்சர் சதீசன் வேதனை. போதைப்பொருள் அமைப்பை முற்றிலும் முறியடிப்போம் என உறுதி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி. மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்து தங்கியிருப்பவர்களுக்கான சட்ட விதிகளை திருத்தியது மத்திய அரசு. விசா காலாவதியாகும் முன்பே கூடுதலான காலம் தங்குவது பற்றி பதிவு செய்ய அறிவுறுத்தல். குஜராத் மாநிலம் சூரத்தில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு, 15 பேர் காயம். டெல்லி, மும்பை உள்ளிட்ட வேதாந்தா குழுமத்தைச் சேர்ந்த இடங்களில் அமலாக்கத்துறை பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் சோதனை. அதிகாரிகளுக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக வேதாந்தா குழும செய்தி தொடர்பாளர் பேட்டி. போபாலில் வரதட்சணை கொடுமையால் மருமகள் மரணம் தொடர்பான வழக்கு. கைதான ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி கிரிபாலாவிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல ஒரே நாளில் 24 கப்பல்களுக்கு அனுமதி வழங்கியது ஈரான். இஸ்ரேல், லெபனான் இடையே தற்காலிகமாக சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அனுமதி. அமெரிக்கா, ஈரான் இடையே மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். இந்தியா மீண்டும் வலியுறுத்தல். ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய தலைவராகிறார் வங்கதேச வெளியுறவு அமைச்சர். தலைவருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து அறிவிப்பு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் திட்டித் தீர்த்ததாக தகவல். பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்வதால் தான் மக்கள் வெறுப்பதாக சாடல். ஈரான் தலைமை மதகுரு மொஜ்தபா காமேனி உயிருடன் இருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தகவல். இந்திய அணியின் சுழற்பந்து பயிற்சியாளராக சாய்ராஜ் பகுதுலே நியமனம்.
இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. இந்திய அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஆஸ்திரேலிய அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.